மிஸ்டர் லேடிஸ் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டயபெட்டிக் சர்க்கரை நோய், இந்த சர்க்கரை நோய் ஏற்படுவதற்கான அடிப்படையான காரணம் என்ன, இந்த அடிப்படையான காரணத்தை நம்ம சரி செஞ்சா மட்டும்தான் அந்த நோயை குணப்படுத்த முடியும். அந்த நோயை அது முதல்ல நோயே இல்லை, உள்ள நம்ம பிளட்ல ஏற்படக்கூடிய ஒரு இம்பேலன்ஸ் பார்க்கலாம். அதை எப்படி ஈஸியா கட்டுக்குள் வச்சுக்கலாம் அப்படின்றத பத்தி தான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். அப்ப ஒவ்வொரு நோயும் வருவதற்கான அடிப்படை காரணங்களை என்னன்றதை நம்ம கொஞ்சம் அலசி தேடி பார்த்தோம்னா அப்பதான் ஈஸியான சொல்யூஷன் கிடைக்கும். இப்ப டயபெட்டிக், இந்த டயபெட்டிக் பாத்தீங்கன்னா குறிப்பா பான்கிரியாஸ்ல இன்சுலினுடைய பற்றாக்குறை அப்படின்றது காமனா நம்ம எல்லா பேருக்கும் தெரிஞ்ச விஷயம். இந்த இந்த இடத்துல இன்சுலின் பற்றாக்குறை ஏன் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் ட்ரெடிஷனலா நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவர்கள், பழைய நம்மளுடைய முன்னோர்கள், சித்தர்கள், இவங்கெல்லாம் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல என்னதான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, குறிப்பாக இதை பாத்தீங்கன்னா மதுமேக நோய் அப்படின்றாங்க இல்லையா. மதுமேக நோய் அப்படின்றது என்னது? உடல் அதிகமான சூடு ஏற்படுறதுனால வரக்கூடிய நோய் தான் இந்த மதுமேக நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்க்கரை நோயின்றதே இருக்கு. அப்ப உடல் அதிகப்படியான சூடாகும் பொழுது இந்த பிரச்சனை வருது அப்படின்னா, அதுல இன்னும் உள்ள டீப்பா போனோம்னா, குறிப்பாக நமது கல்லீரலும் மண்ணீரலும் லிவர் அண்ட் ஸ்பிளின் ஓவர் ஹீட் இருந்துச்சுன்னா கன்ஃபார்மா நமக்கு பாத்தீங்கன்னா இதற்கு ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பான்கிரியாஸ் நமக்கு பாத்தீங்கன்னா இன்சுலின் பற்றாக்குறையை ஏற்படுத்தும். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். நீங்க பாருங்க, டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எல்லா பேருக்கும் கல்லீரலும் மண்ணீரலும் அதிகப்படியான சூடா இருக்குங்க. ஆமா, ஏன்னா அடிப்படையா காரணங்கள்ல நிறைய காரணங்கள் இருந்தாலும் அதுல அதிகப்படியான நபர்களுக்கு இருக்கக்கூடிய காரணத்தை பத்தி தான் நம்ம இப்ப பேச போறோம். இந்த லிவர் அண்ட் ஸ்பிளின் ஓவர் ஹீட் இருந்துச்சுன்னா இதற்கு நடுவுல இருக்கக்கூடிய, இது ரெண்டுக்கு நடுவுல தான் அந்த பான்கிரியாஸ் இருக்காரு. ஓகேங்களா, அவர் ஒரு ஜெல்லி பீஸ் மாதிரி இருப்பாரு. ஓகேங்களா, அந்த ஜெல்லி பீஸ் மாதிரி உள்ளுக்குள்ள அப்படி நல்லா ஈரப்பதமா இருக்கிற மாதிரி ஒரு ஜெல்லி பீஸ் மாதிரி இருப்பார். ஓகேங்களா, அப்ப இது ரெண்டும் ஓவர் சூடாகும் பொழுது இதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் வறட்சி ஆகுது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ரெண்டு பக்கமும் அடுப்பு வச்சிருக்கீங்க, நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு அல்வா பீஸை நடுவுல வச்சிருக்கிறீங்க அப்படி வச்சுங்களேன். ஓகேங்களா, அல்வா அல்லது கிரீஸ் எப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, உங்களுக்கு ஈஸியா புரியுறதுக்காக சொல்றேன். ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய அடுப்புல அதிகப்படியான வெப்பம் வரும் பொழுது நடுவில் இருக்கக்கூடிய நெழுன்னு இருக்கக்கூடிய அல்வாவோ அல்லது கிரீஸோ என்ன ஆகும்? அதுல இருக்கக்கூடிய ஈரப்பதம் ஃபுல்லா எவாபரேட் ஆகி அது காஞ்சு கருவாடாயிரும். அதாவது அல்வா மைசூர் பக்கம் மாறிடும் இல்லையா. அப்ப அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதமானது எதனால போச்சுன்னா இந்த ரெண்டும் கொடுத்த வெப்பத்துல. அதே மாதிரிதாங்க நம்ம உடம்புல நடக்குது. அப்ப டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு அப்பனா உடல்ல அதிகப்படியான வெப்பம் இருக்குமா? அந்த அளவுக்கு வெப்பம் தாக்குதா? அதை எப்படி ஈஸியா உங்களுக்கு உண்மைதான் அப்படின்னு சொல்லி நீங்களே உணர்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை சொல்றேன் பாருங்களேன். ரொம்ப சிம்பிள். நீங்க படுத்து தூங்கப்படும் பொழுது, ஓகேங்களா, படுத்து தூங்கப்படும் பொழுது எல்லா பேரும் நார்மலா எல்லா பேரும் ஒரு நல்ல போர்வை எடுத்து தலை ஃபுல்லா போத்தி தூங்க முடியும். ஆனா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் நல்ல குளிர்ல கூட, நல்லா ஜில்லுன்னு இருக்கிறப்ப சரி கூட, சரிங்களா, உங்களால தலை முழுவதும் போத்தி தூங்க முடியாது. கவனிச்சு பாருங்க. ஓகே, அப்ப தலை முழுவதும் ஏன் போத்தி தூங்க முடியல? தலை முழுவதும் போத்தினா கூட உடனே கொஞ்ச நேரத்தில் டக்குன்னு எடுத்துருவாங்க, எடுத்து வச்சுருவாங்க. ஏன்னா உள்ளுக்குள்ள அவ்வளவு அனல். ஓகேங்களா, வெளியே குளிர் இருக்குது, நல்லா போத்தி படுத்துவங்களாம்ல. ஆனா போத்தி படுத்துவங்க பொழுது உள்ள இருந்து அந்த வெப்பம், உடம்புக்குள்ள வெப்பம் வெளியே வரும் பாருங்க, போர்வையை மீறிட்டு இருக்கும், எடுத்து விட்டுருவாங்க. அப்பா மூச்சு காத்து விட முடியல, பயங்கர ஹீட்டா இருக்குன்னு சொல்லிட்டு. இது ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம், உங்களால புரிஞ்சுக்க முடியும். சர்க்கரை நோயாளிகள் போர்வையை தலை முழுவதும் போத்தி தூங்க முடியாது. இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. அப்ப இந்த கல்லீரல் மண்ணீரல் சூடை நம்ம குறைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, பக்கா உங்களுடைய சுகர் லெவல் என்ன மாதிரி இறங்குதுன்னு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் கிளாஸா நல்ல மாற்றம் இருக்கும். இந்த கல்லீரலும் மண்ணீரலும் சூடா இருக்குது அப்படின்றத நம்ம உடம்பு நம்ம கிட்ட சொல்லும், சில அறிகுறிகள் மூலமாக. எப்படி சொல்லும்? அப்ப என்ன மாதிரி சொல்லும் அப்படின்னா, நான் ஏற்கனவே நம்மளுடைய முன்னாடி பதிவுகள்ல எல்லாம் சொல்லியிருப்பேன், உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகள்ல ராஜ உறுப்புகள் அப்படின்னு சொல்லி இருக்குது. இந்த ராஜ உறுப்புகள் அப்படின்றது தன்னிச்சையாக செயல்படுற உறுப்பு எல்லாமே ராஜ உறுப்புகள் தான். ஓகேங்களா, ஆமா, அதுல குறிப்பா கல்லீரலும் மண்ணீரலும் ராஜ உறுப்பு தான். இப்ப இந்த ராஜ உறுப்புகள் எல்லாருக்குமே தூதுவர்கள் அப்படின்னு இருப்பாங்க, சரிங்களா. ஆமா, ஓகேங்களா, அந்த உறுப்புல ஒரு பிரச்சனைனா அதை நம்ம கிட்ட சொல்லணும்ல. அதை எப்படி சொல்ல முடியும்? அப்ப சொல்றதுக்கு சில தூதுவர்கள் இருப்பாங்க. ஏன் அந்த மாதிரி ராஜாவுக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சில தூதுவர்கள் மூலமாக சொல்லுவாங்க. அந்த வகையில
கல்லீரலுக்கு நிறைய தூதுவர்கள் இருக்கிறாங்க. அதுல குறிப்பா நம்மளுடைய கண்ணு ஒரு மெயினான ஒரு தூதுவர். கல்லீரல்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் நமக்கு கண்ணு மூலமாக நமக்கு வந்து காமிக்கும். பொதுவா வந்து பாத்தீங்கன்னா கண்ணுல காமிக்கிற பிரச்சனை எல்லாமே கண்ணோட பிரச்சனைன்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லா கண்ணுக்கு ஏதாவது நல்ல டாக்டர் இருக்கிறாங்களா, கண்ணுக்கு ஏதாவது நல்ல மருந்து இருக்கான்னு சொல்லி தேட ஆரம்பிச்சிட்டோம். அது ஒரு விஷயம் வச்சுக்கங்களேன். ஆனா கண்ணில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு ப்ராப்ளத்திற்கும் அதோட ராஜாவான கல்லீரலுடைய எனர்ஜி குறைபாடு அவர்களுக்கு இருக்குன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க பாருங்க, கல்லீரல்ல மஞ்சள் காமாலை ஏற்படுது. ஆனா நம்மளுடைய கண்ணுல தான் அடையாளம் காமிக்குது மஞ்சள் கலர்ல. கரெக்டுங்களா? அப்ப பாருங்க, அப்ப லிவர்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய மஞ்சள் காமாலையே நம்ம கண்ணு மூலமா சொல்லுதா? அதனாலதான் சொல்றேன் தூதுவர் அப்படின்றேன். கல்லீரல் அதிகப்படியான சூடா இருந்துச்சுன்னா உங்களுடைய கண்ணுல எரிச்சல் ஆகுது. கண்ணு வந்து பயங்கரமா எரியுது. கரெக்டுங்களா? நீங்க விடிய விடிய உட்காந்து மொபைல் போன்ல படம் பாக்குறீங்க. கண்ணுக்கு தான் வேலை கொடுத்தீங்க. ஆனா என்ன நடக்குதுன்னா உங்களுடைய கல்லீரல் சூடாகுது. பாருங்க, கண்ணு எரிச்சல், கண்ணு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ரெட்டிஸ் ஆகுது. ஓகே, உங்களுடைய கல்லீரல் சூடாகிறதுனால என்ன நடக்கும்னா அது உங்களுக்கு கோபம், டென்ஷனு எல்லாம் கொடுக்கும். நாம ஏதோ கோபம், டென்ஷன் ஏதோ வேற ஒரு பிரச்சனைல வருதுன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். உங்களுடைய கல்லீரல் அதிகப்படியான சூடாச்சுன்னா உங்களுக்கு கோபம், எரிச்சல், டென்ஷன் எல்லாம் வரும். பாருங்க, ஆல்கஹால் எடுக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு பாருங்க கல்லீரல் வந்து சூடாகும். அப்ப அவங்களுக்கு கோபம், எரிச்சல், டென்ஷன் வரதான் செய்யும். அவங்களுக்கு பாருங்க ஆல்கஹால் எடுத்தோடனே கண்ணு ரெட்டிஸ் ஆகுது. ஆல்கஹால் எடுத்தது உள்ள வயிற்றுக்குள்ள தானே போச்சு, கண்ணியே ரெட்டிஸ் ஆகுது. கல்லீரல் பயங்கர வேகமா அந்த ஆல்கஹாலை அழிச்சு வெளியே தள்ளணும்னு சொல்லிட்டு பயங்கரமா செயல்பட ஆரம்பிச்சுவாரு. அப்ப வேகமா வேலை பார்க்கும் பொழுது அதோட ஆக்சன்ஸ்ல நமக்கு கண்ணுல ரெட்டிஸ் ஆகுது. அப்ப நம்மளுடைய கண்ணுக்கும் கல்லீரலுக்கும் இப்ப உங்களுக்கு என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னு உங்களுக்கு நிச்சயமா டீட்டெயிலா புரிஞ்சிருக்கும். இதே போல நம்மளுடைய மண்ணீரலுக்கும் ஒரு தூதுவர் இருக்கிறாருங்க. நிறைய தூதுவர் இருந்தாலும் நான் முக்கியமான ஒரு தூதுவரை தான் உங்களுக்கு நான் சொல்றேன். அவர் யாருன்னா அவர் தான் நம்மளுடைய உதடு. நம்மளுடைய மண்ணீரல் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது நம்ம உதடுன்னு சொல்லக்கூடிய அந்த தூதுவர் மூலமாக தான் நமக்கு வந்து சொல்லுவாரு. பாருங்க, உதட்டுல வெடிப்பு வருது, உதட்டுல கீறல்கள் வருது, உதட்டுல மட்டும் தோல் உரியுது, உதடு மட்டும் கருப்படிக்குது. சரிங்களா? உதட்டுல பாத்தீங்கன்னா புண்ணு வருது, அப்போ வாய் புண்ணு வருது இல்லையா? நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்னா உதட்டுலதான் பிரச்சனை, என் உதடு வந்து ட்ரை ஆகிட்டே இருக்குது, அப்போ வந்து இதுக்கு நல்ல ஒரு மாய்ச்சர் ஸ்கிரீம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து உதட நம்ம வந்து சிகிச்சை கொடுக்க ஆரம்பிச்சிடும். உதட்டு தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு எப்படி நம்ம கண்ணுல காமிச்சு அடையாளம்லாம் கண்ணு பிரச்சனைன்னு சொல்லி சிகிச்சை எடுத்தோமோ அது போல உதட்டுக்குன்னு பண்ண ஆரம்பிச்சிடும் பாருங்களேன். இப்ப இன்னைக்கு நம்ம அது லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு அதை இன்னும் ட்ரை பண்ண வைக்க வேண்டிய வெள்ளம் வேற பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு வச்சுங்களேன். இருக்கட்டும், உதட்டுக்கும் மண்ணீரலுக்கும் நேரடியாக தொடர்பு இருக்குது. ஏன்னா இந்த மண்ணீரலுடைய தூதுவர் யாருன்னா உதடு. அப்ப உதட்டுல வரக்கூடிய வெடிப்புகள் உங்களுடைய மண்ணீரல் சூடை காமிக்குது. உதட்டுல வரக்கூடிய அந்த தோல் உரியிறது மண்ணீரல் சூடை காமிக்குது. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். அப்ப உங்களுடைய உதடு பகுதியில அடிக்கடி ட்ரை ஆகுதுன்னா நீங்க உடனே அலர்ட் ஆயிக்குங்க. உங்களுடைய மண்ணீரல் சூடாகுது, சூடாவதனால் உங்களுக்கு டயபெட்டிக் வரலாம். டயபெட்டிக் வர்றதுக்கு முன்னாடியே உங்க உதடெல்லாம் ட்ரை ஆகிட்டே இருக்குதா கவனிச்சுங்க. உங்க கண்ணெல்லாம் எரிச்சல் கொடுக்குதா கவனிச்சுங்க. அப்பயே நீங்க அலர்ட் ஆகிக்கிங்க. டயபெட்டிக்ன்ற ஒரு நோய் வராமலே நம்ம பாதுகாக்க முடியும். இப்படிதான் நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாருமே நோய் வருவதற்கு முன்னாடியே பாதுகாத்துக்கங்கன்னு சொல்லிதான் பல விஷயங்கள் சொல்லிக்கிறாங்க. ஆனா நாம தான் என்னன்னா நோய் வர்ற வரைக்கும் நம்ம உடம்ப கண்டுக்கிறதே இல்லை. எப்படி ஒரு 2 வீலர் 4 வீலர் வண்டி வந்து பாத்தீங்கன்னா சவுண்டு கேட்கும், அந்த பக்கம் மக்காடு உரசுற மாதிரி இருக்குது அப்படின்லாம் தெரியும். ஆனா அது பாட்டுக்கு உரைச்சிட்டு போகுதுன்னு சொல்லி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா வண்டி போய் நடு ரோட்ல போய் ஒரு பைபாஸ் ரோட்ல போய் வண்டி நிக்கும் பாருங்க, அப்பதான் பக்கத்துல ஏதாவது ஒர்க் ஷாப் இருக்குதா அப்படின்னு சொல்லி தேடுவோம். இந்த மாதிரியே பழக்கப்பட்டோம் நம்ம. அதனால நம்ம உடம்புல வந்து நோய் வந்தா தானே ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், நோய் வந்தா தானே சிகிச்சை எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா அப்படியே ஓடிட்டே இருக்கோம். சின்ன சின்ன சவுண்ட் எல்லாம் கொடுக்குது நம்ம உடம்பு. அந்த சவுண்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டுக்கிறது இல்லை. அதான் உடலின் மொழி, உடல் பேசுது, கேட்கல. என்ன பண்ணிட்டோம்னா இதே மாதிரி திடீர்னு நம்ம ஏதோ ஒரு விசேஷம் வச்சிருக்கலாம், அதுல பரபரப்பு இருக்கலாம். அந்த பரபரப்பா இருக்கிற சமயம் டபக்குன்னு மாட்டிக்கிட்டு நிப்போம் பாருங்க. அப்போ உடனே எப்படி பைபாஸ் ரோட்ல நம்ம வண்டி நடிச்சோ அது மாதிரி அப்போ உடனே என்ன வரும், 108 தான் வரும். நேர போய் பைபாஸ் தான், வேற வழியில். அதனால நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன உடலை பராமரிங்க. உடலுக்குள்ள முதல்ல நோய் வர்றதுக்கு முன்னாடியே நீங்க பராமரிச்சிட்டீங்கன்னா
நோய் வராம பாதுகாக்கலாம் இல்லையா? அதை தான் சொல்லியிருந்தாங்க. அதனால நம்மளுடைய அப்பாவுக்கு அப்பா காலத்துல இருந்த ஆரோக்கியம் நம்ம காலத்துல போயிருச்சு. இன்னைக்கு நம்மளுடைய அடுத்த வாரிசு அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? அதான் அதற்கு இந்த அடிப்படை காரணங்களை தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நீங்க முதல்ல நோயிலிருந்து வெளியே வர முடியும். அப்போ உங்களுடைய கல்லீரலும் மண்ணீரலையும் சூட எப்படிங்க குறைக்கிறது? அதுக்கு ஏதாவது ஈஸியான டெக்னிக் இருக்கா? நிச்சயமா. நாங்க எங்களோட சுவாசி இயற்கை மருத்துவமனையில இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லா டாக்டர்ஸுமே இருக்கிறாங்க. சித்தா டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, ஆயுர்வேத டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, நேச்சுரோபதி டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. இவங்க எல்லா பேரும் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த மூல காரணத்தை கண்டுபிடிக்கிற மாதிரி அந்த டயக்னோசிஸ் மெத்தடை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு ஈஸியான சொல்யூஷன் சொல்லுவோம். அப்படி என்னதான் எங்களுடைய கிளைண்ட்டுக்கு இந்த சொல்யூஷன் சொல்றோம் அப்படின்றத அந்த சொல்யூஷனை உங்களுக்கு சொல்றேன், கேளுங்க. ட்ரை பண்ணி பாருங்க, உங்க சுகர் எந்த லெவல்ல குறையுதுன்னு பாருங்களேன். ரைட். என்னன்னா அதாவது இந்த கண்ணை கூல் பண்றதுக்கு ஐ வாஷ் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குதுங்க. ஓகேங்களா? ரொம்ப அருமையா உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ஒரு டப்புல தண்ணி எடுத்துக்கங்க. ஐ வாஷ் உடனே அந்த ஐ கப்பு வச்சு, ஆமா நான் ஐ கப்பு வச்சு கழுவுறேனே அப்படின்னா, ஐ கப்பு வச்சு கழுவுறது இல்ல. ஒரு டப்புல தண்ணி எடுத்துக்கங்க. குளிக்கிறதுக்கு டப்புல தண்ணி பிடிப்போம் பாருங்க, அந்த மாதிரி டப்புல தண்ணி எடுத்துங்க. அதுல வந்து ஃபுல்லா முங்கணும். முங்கிட்டு உங்களுக்கு காதுக்குள்ள தண்ணி போயிடக்கூடாது. காதுக்குள்ள தண்ணி போயிடாம இந்த அளவுக்கு முங்குங்க. முங்கிட்டு கண்ணை திறந்து விட்டுருங்க. கண்ணை சுத்தணும்னு அவசியம் இல்லை, சுத்தினாலும் தப்பு இல்லை. மூச்சை வந்து ஹோல்ட் பண்ணிக்கங்க. ஹோல்ட் பண்ணிட்டு உங்களுடைய உதட அதாவது வாயை திறந்து நாக்க லேசா அலசுங்க. இப்ப எவ்வளவு தொலைக்கு மூச்சை ஹோல்ட் பண்ணி இருக்க முடியுமோ முங்கிட்டு எந்திரிச்சிருங்க. திரும்பவும் நார்மல் பிரீத். அதுக்கப்புறம் திரும்ப உள்ள முங்குறீங்க, மூச்சை ஹோல்ட் பண்ணுங்க, கண்ணை திறந்துருங்க, நாக்க அலசுங்க, திரும்பவும் எந்திரிங்க, திரும்பவும் முங்குங்க. இதே போல ஒரு நேரத்துல குறைஞ்சபட்சம் 6 முறை நீங்க முங்கி எந்திரிக்கணும். இதே போல 6 முறைக்கு மேல 10 முறை கூட பண்ணலாம், தப்பு இல்லை. இதே போல ஈவினிங் ஒரு டைம், கரெக்டுங்களா? காலை ஒரு முறை, மாலை ஒரு முறை உங்களுடைய கண்களை கழுவுங்கள். உங்களுடைய சுகர் எந்த அளவுக்கு குறையும் பாருங்க. ரொம்ப சிம்பிள், வெரி சிம்பிள். பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் நாள்லயே டிஃபரெண்ட் தெரியும். உங்களுடைய தூக்கம் நல்லா வரும். ஓகேங்களா? நிறைய விஷயம் நடக்கும். தூக்கம் நல்லா வரும், செரிமானம் நல்லா நடக்கும், மோசம் நல்லா ஃப்ரீயா போகும். ஏன் அப்படின்னா இங்கதான் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ராஜ உறுப்புகளுடைய தூதுவர்கள் ஃபுல்லா இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் கூலாவாங்க. அப்பா சாமி அருமையான ஒரு வேலை பண்ணப்பா அப்படின்ற மாதிரி உங்க உடம்பு உங்களுக்கே நன்றி சொல்லும். அந்த காலத்துல குளிக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குளத்துலையும் கிணத்துலையும் அருவிலையும் கம்மாயிலையும் குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு சவர், ஆமா தண்ணி அள்ளி தீர்த்த மாதிரி தெளிச்சுக்கிற மாதிரி சவர்லையும் 2 டப்பா தண்ணியை அள்ளி ஊத்திட்டு நம்ம உடம்போட டெம்பரேச்சரை பேலன்ஸ் பண்றதுக்காக தான் காலையில குளிக்க சொன்னாங்க. நாம என்னமோ அழுக்கு தேய்ச்சி குளிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம இந்த சோப்பு வாங்குவோமா அந்த சோப்பு வாங்குவோமா அப்படின்னு சொல்லிட்டு சோப்பு போட்டு நம்ம வந்து குளிக்கணும்னு நினைச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அழுக்க கிளீன் பண்ணணும்னா நீங்க வேலை பார்த்துட்டு வந்து நைட்டு குளிக்கணும். காலையில குளிக்கிறது உங்களுடைய உடம்ப நியூட்ரல் பண்றதுக்கு. அன்னைக்கு பாருங்க, குளத்துக்குள்ள முங்கி குளிக்கப்படும் பொழுது எல்லா பாகங்களும் சூப்பரா கூலிங் ஆயிரும். கண்ணை திறந்து விடுவாங்க, கண்ணு உதடு வாய் எல்லாம் அந்த கூலிங் ஆகும். இன்னைக்கு அது இல்லைங்க. அதைத்தான் நீங்க வீட்டுல உங்களுடைய ஃபேஸை இப்படி வந்து கூலிங் பண்ணுங்க. உங்களுடைய தண்ணியில கண்ணை குளிச்சு படுத்துங்க. உங்களுடைய உதடு, மூக்கு, நாக்கு, ஓகேங்களா, ஃபேஸ் எல்லாம் கூலிங் ஆகும். என்ன மாற்றம் நடக்குன்னு பாருங்க. தினம்தோறும் பண்ணா உங்க ஃபேஸ் பளிச்சுனாகும், பிரகாசமாகும். உங்களுடைய உறுப்புகள் எல்லாம் கூலிங் ஆகும். நிறைய மாற்றங்கள் நடக்கும். உங்களுடைய சர்க்கரையின் அளவு நல்லா குறையும். சர்க்கரையின் அளவை முன்னாடியே உங்களுடைய HbA1c சொல்லுவோம், சுகர்ல 3 மாத ஆவரேஜ், அதை நீங்க மெயின்டைன் பண்ணி அதை நீங்க 6க்கு கீழே இல்ல 6 to 7ல மெயின்டைன் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு சுகர்னால வரக்கூடிய கிளை நோய்கள் நிறைய வராமல் தடுக்கப்படுங்க. செக் பண்ணிக்கங்க. இதை டெய்லி ரெகுலரா பண்ணுங்க. எவ்வளவு நாளைக்கு பண்ணுங்க? வாழும் வரை பண்ணுங்க. லைஃப் டைம் வரும். ஓகேங்களா? ஆமா. அப்ப டெய்லி பண்ணிட்டே வாங்க. 3 மாசத்துக்கு கூடவே HbA1c செக் பண்ணி பாருங்க. சூப்பரா இறங்கியிருக்கும். இது எங்களுடைய கிளைண்ட்ஸ் எல்லா பேருக்கும் நம்ம வந்து கொடுத்துக்கிறோம். ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா அதை வந்து அந்த அனுபவத்தை ஷேர் பண்ணுவாங்க. நீங்களும் கடைபிடித்து உங்களுடைய அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு இந்த அருமையான அந்த டிப்ஸை சொல்லி அவர்களையும் ஆரோக்கியப்படுத்துங்கள். அனைவரும் ஆரோக்கியம் அடையட்டும். வாழ்த்துக்கள்.